அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெரியவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், சென்ற சனி அன்று, அதாவது 20ஆம் திகதி 9வது மாதம் 2025வது நாளன்று கொழும்பு கோட்டை பிரதேசத்தில் ஒரு பெரிய தீ விபத்துக்கு உள்ளாவி எங்களுடைய சகோதரர்கள், மனிதர்கள் அல்லோலப்பட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை பற்றி நாங்கள் விலாவாரியாக ஊடகங்களின் ஊடாக நாங்கள் அறிந்து கொண்டிருப்போம், தெரிந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய ஏற்பாட்டில் அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடைபெற மாட்டாது. அப்படிப்பட்ட இறைவனுடைய நாட்டத்துக்குட்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து முடிந்து விட்டது. ஆனாலும் இறைவனுடைய நாட்டம் என்று மட்டும் இருந்து விடாமல் அதற்கு தேவையான பாதுகாப்புகளையும் முன்னேற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்வது நம் அனைவருடைய கடமை, பொறுப்பு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், நிகழ்வுகள் நடந்து விடாமல் நாங்கள் முடியுமான அளவு முன்னெச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து கொள்ள வேண்டும், பிறரையும் இருக்க வைக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய பொறுப்பு, கடமை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, நடந்து முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிலருடைய சொத்துக்கள், உடைமைகள் அப்படியே தீக்கரையாக ஆக்கப்பட்டு விட்டது, தீக்கரையாக ஆகிவிட்டது. பல பேருடைய சொத்துக்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. பல பேருடைய கட்டிடங்கள் அப்படியே தீக்கரையாக ஆகி இருந்த இடம் கூட தெரியாமல் அப்படியே ஆகிவிட்டது என்ற அனைத்து காட்சிகளையும் நாங்கள் ஊடகங்களூடாக தெரிந்து கொண்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதில் பழக்கப்பட்டவர்கள். அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது, பூகம்பங்கள் ஏற்படும் பொழுது, மண் சரிவுகள் ஏற்படும் பொழுது நாங்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து திரண்டு அவர்களுக்கு உதவி செய்வது, அது எங்களுடைய ஒரு வழக்கமாக, ஒரு பழக்கமாக நாங்கள் அதை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு வணக்கமாகவும் இருக்கிறது. இதே போலத்தான் இருந்துவிட்டு இல்லாமல் போனவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, பல வகையான நிதி நிர்வாகத்துடன் சம்பந்தப்பட்ட கடமைகளை எங்களுக்கு குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், சிறை கைதிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியாக பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும். குர்ஆன் சொல்லி சிறை கைதிகளுக்கும் நீங்கள் செலவழிக்க வேண்டும். அதே போல குர்ஆன் சொல்லி இருக்கிறது, அப்படியே அங்கே குர்ஆன் சொல்லுகிறது, கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இப்படியாக கொடுப்பதற்கு யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு செலவழிக்க வேண்டும், செலவழிப்பதனூடாக என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் விலாவாரியாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு பேசி இருக்கிறது. நாங்கள் அதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் இருந்து விட்டு இல்லாமல் போனவர்கள், மஹ்ரூமிங்கள். وفي أموالهم حق للسائل والمحروم. இன்னல் முத்தகீன், இறை பக்தர்களை பற்றி, இறையச்சமுடையவர்களை பற்றி, தக்குவாதாரிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும் பொழுது சூரத்து ஜாரியாத்தில் சொல்லுகிறான். அவர்கள் யார் தெரியுமா? வஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய பணத்தில் இருக்கிறது ஹக்குன், ஒரு கடமை. ஜகாத்து எப்படி கடமையோ, ஜகாத்து எப்படி செலவழிக்க உரியவர்களுக்கு அதை செலவழிப்பது கடமையோ, அதே கடமையை அல்லாஹ் இங்கேயும் சொல்லுகிறான். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன். ஹக்குன் என்றால் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு ஹக் இருக்கிறது. யாருக்கு? லிஸ்ஸாயிலி, கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கொடுத்து அனுப்பிவிடுங்கள். ஏதோ ஒன்றை கொடுத்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவர்களை யாரும் துரத்தி விட வேண்டாம், கடுகடுத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிவிடுங்கள். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப கொடுத்து விடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போலத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, இருந்து விட்டு இல்லாமல் போனவர்கள். ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று, வறுமையிலேயே வாழக்கூடியவர்கள் பழக்கப்பட்டிருப்பார்கள் இந்த வாழ்க்கைக்கு. அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் வறுமையுடன் சேர்ந்து வாழ்வதற்கு பழக்கப்பட்டவர்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், நேற்று இருந்தது அல்ஹம்துலில்லாஹ், கை நிறைய இருந்தது, வயிறு நிறைய சாப்பிட்டார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட ஒரு அனர்த்தத்தின் காரணமாக அனைத்தையும் இழந்து விட்டார்கள். அவர்கள் தான் மஹ்ரூமீங்கள்.
அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் இந்த கருத்தை இந்த ஆயத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் அனைவருமாக சேர்ந்து அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து, அவருடைய சோதனையிலிருந்து, அவருடைய அழிவிலிருந்து அவர்கள் எழும்பி மீண்டும் ஒரு வியாபாரியாக, மீண்டும் ஒரு தொழிலதிபராக கடமை புரிவதற்கும் செயல்படுவதற்கும் எங்களால் உதவி செய்ய முடியும் என்றிருந்தால் 3 வகையான பாக்கியங்கள் கிடைக்கும். முதலாவது பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அமல் செய்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இருந்துவிட்டு இல்லாமல் போனவர்களுக்கு நாம் உதவி செய்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கட்டளை குர்ஆனில் இருக்கிறது. அதை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. 2வது, நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஆபத்துக்களை விட்டு அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பாதுகாத்து விடுவான். நிச்சயமாக எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னாவும் அப்படித்தான். எப்படிப்பட்ட ஒரு அமலை நாங்கள் செய்கிறோமோ அதே மாதிரியான ஒரு அமலை கொண்டுதான் அல்லாஹ் எங்களுக்கு வெகுமதியும் தருவது அல்லாஹ்வுடைய பழக்கம், அல்லாஹ்வுடைய சுன்னா. அதை பற்றி குர்ஆனும் கதைத்திருக்கிறது. 3வது ஒன்றுதான், எங்களுடைய சகோதரத்துவத்தையும் எங்களுடைய மனிதநேயத்தையும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் மக்களுக்கு காட்டுவதற்கும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றால் இஸ்லாம் குதுவாவை கொண்டு, முன்மாதிரிகளை கொண்டு வளர்ந்த ஒரு மார்க்கம். இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தையும் இப்படிப்பட்ட மனிதாபிதான தன்மைகளையும் மக்களுக்கு காட்டும் பொழுது மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், இப்படிப்பட்ட சகோதரத்துவம், இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்பதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள். அது ஒரு தாவாவாகவும் ஆகிவிடும். அந்த அடிப்படையில் இந்த கர்மத்தை செய்வதற்கு முன்வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், சில நண்பர்கள், சில சகோதரர்கள் எனக்கு தெரிந்த மட்டில் தனிப்பட்ட முறையிலும் குழுவாக இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்களும் இணைந்து கொண்டால், நானும் இணைந்து கொண்டால், நாங்கள் அனைவருமாக சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவதற்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்றிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும், நனவாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.